உரையாற்றி அமர்ந்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு துவக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் கோவி செழியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற வந்துள்ள நம்முடைய நாடாளுமன்ற கடலூர் இவங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் ஆஃபீஸை அலையணும். தாசில்தார் முதற்கொண்டு தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, விஏஓ பார்க்க முடியாது. இன்னெல்லாம் விஏஓவே பார்க்க முடியாது. இப்போலாம் விஏஓ இருக்காரா? இங்கே வந்திருக்காரா? தாசில்தார் வந்திருக்காரா? ஆமாம். ஆர்ஐ வந்திருக்காரா? இதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு போய் இப்போ நடந்து அப்போ நான் சும்மா படிச்சுட்டு சும்மா இருக்கும்போது அந்த ஆர்ஐஓ அந்த விஓவை பார்க்கறதுக்கே நாங்கள் கஷ்டப்படுவோம். நான் விஓ பார்த்துட்டு கையெழுத்து வாங்கினா அந்த ஆர்ஐயை பார்க்கறதுக்கு ஒரு பிற்காக ஒரு ஆர்ஐ பார்ப்போம். அந்த பார்க்கறதுக்கு நாங்கள் இப்போ அதுக்கு நான் நாள் கணக்காக வாரம் கணக்காக பார்ப்போம். இப்போ தாசில்தார் அதெல்லாம் பார்த்துட்டு தாசில்தார் போய் சர்டிஃபிகேட் வாங்க போனால் அதுக்கு ஒரு ஆஃபீஸில் அதுக்கு ஒரு வாரம் வைக்கணும். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு ஆடியோ பார்க்கணும்னா அது ஒரு அது ஒரு குழு ஓட்டம் போய் அது ஒரு ஆடியோ பார்க்கறதுக்கு ஆக. அப்புறம் ஆடியோ பார்த்துட்டு கலெக்டர் அது டிஆர்ஓ பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு டிஆர்ஓ பார்க்கறது அவர் அடிக்கடி கோர்ட்டில் இருப்பார். இதை பார்க்கணும். அதுக்கு பிறகு இதெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு கலெக்டர் பார்க்கறதுக்குள்ள அவங்க முட்டி தெரிஞ்சும். ஓஏபி பென்ஷன் போட்டோம்னா செத்துவான். ஓஏபி பென்ஷன் போட்டோம்னா அவன் கலந்தவங்க பார்த்துட்டு முடியாமல் போவான். நிர்வாகம் வர சாதனையை நம்முடைய முதலமைச்சர் செய்து கொடுக்கிறார் எல்லாம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் இன்னைக்கும் நல்லா கை தர மாட்டீங்களா? செடியை நல்லா கை தட்டுமே பார்த்தா கட்சியாக தான் தட்டணும். வாங்குற கையெல்லாம் தட்ட மாட்டேன். வாங்குற கையெல்லாம் கூட கேட்டேன். நான் திருவனந்தபுரம் வந்தாலும் வரும்போது கேட்டேன், என்ன பணம் வந்துச்சா? அதுக்கு எந்த பணம் தெரியாமல் முடிக்குது. அதான் நிறைய பணம் வாங்கிட்டு இருக்கேன். கேட்டால் கலைஞர் பணம் கேட்டால் மகளிர் பணம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் மகளிர் குழு பணம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் வெள்ளை வேலை பணம் வந்து எப்படி பாரியா வெள்ளை வேலை பணம் இந்த ஊரில் வந்துச்சா இல்லையா? சொன்ன மாதிரி மகிழ்ச்சியா சொன்னால் நல்லா இருக்கும். வந்துச்சா இல்லையா? ஆமாம். வீடு தேடி எல்லாம் பையும் மூழ்கையும் பையும் அரிசியும் அதே போல் பணமும் அங்கே வந்து கொடுத்தாங்க. இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லி நடப்போம்னா அதுக்கு மீறி இப்போ மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு திட்டத்தை துவக்கிற நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள எங்களுடைய எங்களோட வந்திருந்துள்ள ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், காசிராஜன் அவர்களுக்கும், தனஞ்சயன் அவர்களுக்கும், விஜயசுந்தர் அவர்களுக்கும், அதேபோல் மாநகர செயலாளர் ராஜா அவர்களுக்கும் மற்றும் பகுதி செயலாளர் நடராஜன், இளையராஜா இவங்களாம் அடிக்கடி பாட்டுங்களா? சொல்லுங்க. எப்படி சொல்ல மாட்டேன்? இப்போ அடிக்கடி உங்களை தொல்லை பண்ணுறோமா இல்லையா? அடிக்கடி வருவீங்க. அடிக்கடி வந்து அடிக்கடி பார்த்து அடிக்கடி ஆமாம் டீ கடைக்காரன் திருவனந்தபுரம் டீ கடைக்காரன் வந்துருக்கப்ப ஆக எல்லாம் பார்க்கக்கூடிய செய்தி அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆக அந்த அளவுக்கு உங்களை மக்களாக சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதன் மூலமாக இப்போ நம்முடைய மாவட்டத்திலே இப்போ கிட்டத்தட்ட இங்கே நகராட்சி, மாநகராட்சி ஆகிய இந்த பகுதிகளில் முகாம் நடத்த வேண்டும் என்று அறிவித்து 5/1/2024 அதாவது 18/12/2023 5/1/2024 வரையில் 60 முகாம்கள் நடத்தப்பட்டது. 60 முகாம்கள் நடத்தப்பட்டு 30,616 விண்ணப்பங்கள், கோரிக்கைகள், கேட்கப்படாத கோரிக்கைகள்லாம் வந்தது. இதே போல அமைப்பு, இதே போல அதிகாரிகள் எல்லா துறையை சார்ந்த அதிகாரிகள் இருந்து அவர்களிடம் இந்த பெட்டிஷன் இந்த படியேறி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் உங்கள் ஊருக்கே வந்து உங்கள் பகுதிக்கே வந்து இந்த முகாம் மூலமாக 30,616 மனுக்கள் பெற்றிருக்கின்றது.
மக்களாக முதல்வர் இந்த முகாம் கிராம பகுதியில் அந்த முகாமில் கிட்டத்தட்ட 11/7/2024 30/8/2024 வரை 91 முகாம்கள் நடத்தப்பட்டு அந்த முகாம்களில் கிட்டத்தட்ட 57,209 முகாம் நடத்த விண்ணப்பம் பெறப்பட்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக 81,825 விண்ணப்பங்கள் கோரிக்கை ஏற்று வந்திருக்கிறது. இது பல ஆட்சியில் இருந்த போதும் இவ்வளவு கோரிக்கைகள் இந்த மக்கள் மத்தியில் இருக்கின்றன. இது இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு அதனுடைய முடிவுக்கு அவருடைய கோரிக்கைக்கு விடிவு காலம் கொடுக்க வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும் என்றுதான் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்டத்தட்ட இந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் கோரிக்கைப்படி கிட்டத்தட்ட 15 துறையை சார்ந்தவர்கள் 15 துறையை சார்ந்தவர்கள் அதிகாரிகள் இங்கே வந்து தன்னுடைய கோரிக்கையை பதிவு பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை தணிக்கை செய்வோம். இந்த மாவட்ட ஆட்சியர் தணிக்கை செய்வார். அதற்கு பிறகு தலைமை செயலகத்தில் அந்த அதிகாரிகள் அதை தலைமை செய்து இந்த கோரிக்கை என்ன ஆச்சு நீங்கள் மறந்தாலும் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றுதான் இந்த முகாம் இப்போது இப்போ இந்த முகாம் இன்றைய தினம் 5 முகாம்கள் 60 முகாம்கள் நடத்தப்பட்டு அந்த கோவை செழியன் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த இருக்கின்ற 9 சட்டமன்ற தொகுதியும் 60 முகாமில் அவர் கூட்டத்தை நடத்தி இது போன்ற முகாம்கள் நடந்து அதை கோரிக்கையை பெற வேண்டும் என்றுதான் இப்போது தனி கவனம் செலுத்தப்படுகிறது. ஆக தனி கவனம் செலுத்தப்பாக இந்த ஆட்சியிலே செய்து ஆக கோரிக்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இதுக்கு ஒரு முடிவு விரைவில் கிடைக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோம் என்ன செய்வோம் என்று செஞ்சோம். தேர்தல் அறிக்கையிலே சொன்னால் அதை நிறைவேற்றப்பட்டு இப்போது மக்கள் மத்தியில் திட்டங்களாக வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது அதிலே அந்த கோரிக்கை மகளிர் உரிமை திட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை திட்டம் கொடுப்போம் என்று சொன்னோம். 1,16,00,000 பெண்களுக்கு இப்போ மகளிர் பணம் மாதம் வருகிறது. அந்த வகையில் கிடைக்காத பெண்கள் இப்போது கோரிக்கை வைத்துக்கின்ற விண்ணப்பத்தை பதிவு செய்ய வந்திருக்கின்றவர்கள் கை தூக்கு. அந்த பணத்தை கிடைக்காதவர்கள் பணம் கிடைக்கல 17 மாதம் தொடர்ச்சியாக பத்திரிகை ரிப்போர்ட்டில் குறிச்சிக்கணும்பா. இதில் பத்திரிகை ரிப்போர்ட்டுக்காக பணம் சொல்லி கேட்குறீங்க யாரும் இல்லையா? ரவி உனக்கு இல்லையா? நீ துபாய் கேஸு வருதா? ரவிக்கு வருதான்னு சொல்ல. ஆக வருகிறது. உனக்கு வந்தாடா? அவனுக்கு வருதா? நல்லா மகிழ்ச்சியாக சொல்லுடா. வருது. அவன் வீச வந்து வருதா? நீ பணம் 1000 ரூபா பணம் வருதா? நீ பென்ஷன் தர சும்மா உனக்கு. ஆமாம், நீ முதலாளி இன்கம் டேக்ஸ் காட்டுறா. அவன் இன்கம் டேக்ஸ் காட்டுறா. இது எம்ப்ளாயி ரிட்டையர்டு எம்ப்ளாயி, அது வராது. இன்கம் டேக்ஸ் கட்டாத உனக்கு அவன் பேர் எல்லாம் வந்தால் ஒரு நிமிஷம் திருவந்திக்குமா பழனிவேலியுமா அந்த எம்புதூர் தானே? ஆமாம், எம்புதூர் உனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இல்லை, அதெல்லாம் பணம் வரும். ஆக இதுதான் அரசுடைய திட்டங்கள். அது நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5,90,134 குடும்பங்கள் காடுகளுக்கு இப்போ பணம் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் 7,80,000 ரேஷன் கார்டு இருக்கிறது. ஆக அந்த 7,80,000 ரேஷன் கார்டில் அந்த 5,90,134 ரேஷன் கார்டுகளுக்கு பணம் மாதம் வருகிறது. ஆக இந்த 7 லட்சம் 7க்கு 2 லட்சம் பேர் தான் வரல. 2 லட்சம் பேரில் 1,40,000 கார்டுக்கு தான் பணம் வரும். ஆனால் மற்ற கார்டுக்கெல்லாம் பணம் வந்துட்டு. இதை நாங்கள் அடிக்கடி சொன்னால் தான் நீங்கள் எங்களுக்கு மார்க்கு போடும்போது ஒழுங்காக போடுவீங்க. ஆக எங்களுக்கெல்லாம் மார்க்கு போடும்போது இன்னும் 1 வருஷம் இருக்குது, இன்னும் 1 வருஷம் இருக்குது, எங்களுக்கு நல்ல மார்க்கு போடுவீங்களா போட மாட்டீங்களா? போடுவீங்க. பார்ப்போம் எப்படி என்ன செய்ய போறீங்க பார்ப்போம். நாங்கள் மழையாக இருந்தாலும் எங்கள் கேன்பேட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு 10 நாள் இப்போ காவடி தூக்குவோம். 10 நாளுக்குமே எத்தனை பிஎஸ்
செல்வராஜ் என்னதான் செல்வராஜ் 10 நாள் இந்த கேன்பேக்கில் நாங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நானும் கலெக்டர் டிஆர்ஓ தாசில்தார் எத்தனை நாள் இருந்த பிடிஓ எத்தனை நாள் இருந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நேரடியாக வந்து களத்தில் நின்று பணியாற்றினோம். அதுக்கு நிரந்தர தீர்வு என்ற முடிவை நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் எடுத்து நிரந்தர தீர்வுக்கு நாங்கள் நடவடிக்கை செய்ய இருக்கின்றோம். ஆக பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர் செய்கிற வேலையை நாங்கள் செஞ்சுருக்கோம். புரியுதா? அதுதான் எங்களுடைய அரசு முதல்வர் அவர்கள் அந்த வேலையை எங்களுக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டோட ஓட்டு போராட்டி திரும்பி போக மாட்டான். கவுன்சிலர் இருந்தாலும் சேர்மன் இருந்தாலும். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவர் கவனம் செலுத்தி வாக்களித்த மக்களுக்கு அவர் முதல்வராக இருந்தாலும் அவர் கடுமையாக சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு இப்போ 20ஆம் தேதி வருகின்ற 20ஆம் தேதி 21ஆம் தேதி 22ஆம் தேதி நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே கடலூருக்கு வருகிறார். கிட்டத்தட்ட இப்போ வேலுமலை நலத்திட்டங்களை வழங்க இருக்கின்றார்கள். ஆக இது போன்ற கோரிக்கைகளை நாங்கள் ஆய்வு செய்து அதோட பலனை வருகின்ற 21ஆம் தேதி கடலூர் மஞ்சள்குப்பம் மைதானத்தில் முதல்வர்கள் நலத்திட்டம் வழங்க வருகின்றார்கள். இந்த மாவட்டத்தில் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் கட்டுமான பணிகளை துவக்கவும் முடிக்கவும் இங்கே வர இருக்கிறார்கள். ஆக நாங்கள் பத்திரிகை ஊடகத்துக்கு மட்டும் செய்தியாளர்கள் அல்ல, மக்களுக்கு பயன்படுகின்ற மக்களுக்கு உழைக்கின்ற இங்கே தொழிலாளிகளாக தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். முதலாளியாக இருந்து டிவிக்கு பேட்டி கொடுக்கின்றவர்கள் நாங்கள் அல்ல. ஆக நாங்களும் இங்கே வந்து மக்களாக கலந்து மக்களுக்கு பணியாற்றுகின்ற சேவகனாக தான் நாங்கள் வந்து பணியாற்றுகின்றோம். நேற்றைய தினம் நாங்கள் இதே நேரம் தஞ்சாவூரில் விவசாயிகளுடைய கருத்தினை கேட்டு 8 மாவட்ட விவசாயிகளை அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு என்னென்ன வேண்டும் என்ற குறையை கேட்டு அதற்குரிய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார்கள். கோவிஷெடியும் சென்னையில் நிலையத்திலும் நேற்று முன்தினம் இங்கே தஞ்சாவூரில் இது போன்ற மக்களாக இப்போ 19ஆம் தேதி இப்போ தருமபுரிக்கு செல்ல இருக்கின்றார். நாளை தான் வேதாரண்யம். மந்திரியாருக்கு யாரும் வீட்டில் உட்காந்துருக்க நாங்கள் தினந்தோறும் ஓடிட்டு தான் இருக்கோம். ஆக இந்த அளவுக்கு நிறைய திட்டம் இருக்குது, நேரம் இல்லை. ஆக இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த மாவட்ட குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு